இந்த 2026ஆம் ஆண்டில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மக்கள் வந்து கவனமாக இருக்கணும் சார்? இந்த 2026 வந்து பார்த்தீங்கன்னா சுப கிரகமான குரு பகவானுடைய செயல்பாடுகள் 3 விதமாக டிரான்ஸ்லேட் ஆகுது. சுப கிரகம் தான், ஆனால் ஒரு மனிதனை மிகப்பெரிய ஆளுங்கிணறுக்குள்ள தள்ளக்கூடிய விஷயமும் குருவுக்கு உண்டு. ஃபஸ்ட்டு இந்த ஆன்லைன் மூலமாக உனக்கு ஆஃபர் தரேன், உனக்கு ஆப்பு தரேன்னு சொல்லி சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு அதை இன்ஸ்டால் பண்ணுறதை விடுங்க. சமூக வலைதளங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தை எப்படி கெடுக்கிறது, ஒரு குடும்பத்தை எப்படி அழிக்கிறதுங்கிறத பக்காவாக ப்ராப்பராக போட்டுக்கிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த ஏஐ சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா மிக பயனுள்ள விஷயங்களுக்கு பயன்படுது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சமூக வலைதளங்களில் முன்னாடி வெறும் ஃபோட்டோ மட்டும் தான் போட்டுருந்தோம், இப்போ நம்ம டோட்டல் டேட்டாவையும் கொடுத்துக்கிருக்கோம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு நல்ல விஷயங்களுக்கு, உங்களுடைய வாழ்வின் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் ஏஐயை பயன்படுத்துங்க. இந்த வருடத்தில் உறுதியாக காற்றுகள் மூலமாக நிறையா பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். இயற்கை மரங்களை நீங்கள் வளர்க்க பல சுவாசமான நல்ல சுவாச காற்றை நம்ம வந்து சுவாசிக்க முடியும். வீலிங் பண்ணுறதை இந்த வருஷத்தோடு நிப்பாட்டிக்கோங்க. அதில் அதிகமான ஒரு ஆபத்தான மரணங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஸோ சந்திக்கக்கூடாதுங்கிறது என்னோடய கருத்து. பெண் குழந்தைகளை வளர்க்குற பெற்றோர்கள், குழந்தைகளோட இருக்கும் நபர்கள் மற்றும் நம்ம குழந்தையை யார் கூட அனுப்புகிறோம், இதில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க. சில விஷக்கிருமிகள் அவங்களுடைய தன்னுடைய தேவையில்லா செயல்கள் செய்வாங்க. உறுதியாக பாதுகாப்பாக ஜூன் மாதம் வரை வைங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு மீனத்தில் விழுந்துடும், பயப்பட தேவையில்லை.